இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த விட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பும், குருவோடு பரிவர்த்தனையும் பெற்றிருப்பது எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 5ஆம் இடங்கள்ல பரிவர்த்தனையில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 5, 8க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்றிருக்கும் அமைப்பு இந்த வாரத்தின் கிரக நிலைகள்ல பார்க்கின்ற போது கொஞ்சம் சாதகமான, நிறைய பாதகம் இருக்கிறதுங்க. இருந்தாலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதத்திலும் தடை என்பது இருக்காதுங்க. வருமானம் என்பது நன்றாகவே இருக்குங்க. வணிக முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க. அதேபோல் வேலை, உத்தியோகம் முதலியவற்றில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றில் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்கள் அடங்கி இருக்குங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. தேவையில்லாத பிரயாணங்கள், அலைச்சலும் இருந்து கொண்டே இருக்குங்க. திட்டமிடாத காரியங்கள் தடைகளை சந்திக்கும். 8ஆம் இடத்தில் கேதுவும் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால் அவசரப்பட்டு ஏதேனும் செய்து பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வீங்க. குடும்ப அமைதி கெடுங்க என்பதால் எல்லாவற்றிலும் கவனம் மிக மிக அவசியங்க. 2இல் சூரியனும் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கிரகநிலைகளின் படி இந்த வாரம் முழுவதுமே வரவும் செலவும் கும்பராசினியர்களான உங்களுக்கு சமமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் கிடைத்து விடுங்க. அதே போல ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சல், வீண் விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை ஆனாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் பரஸ்பர அந்யோன்ய குறைவும் ஏற்படுங்க. வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும். ஏதாவது ஒரு காரணத்தினால் வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டாகுங்க. கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்குங்க. இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடக்குதுங்க. உங்களுக்கு கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு ஆகும். அதனால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் மனதிற்கு வேதனை அளிக்குங்க. உங்களால் நன்மை பெற்றவர்களே
உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்ள நேரிடும். சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுது. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம்தாங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயம் செய்வது கடினமாக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாக வேண்டும் என்ற நிலை வரும்போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆன்மீக பெரியவர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கும் தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெற்று கூடிய விரைவில் தன குடும்ப சனியாக மாற இருக்குதுங்க. இந்த கும்ப சனியில் சனி பகவான் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. பிற மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களையோ அல்லது மற்ற விஷயங்களை நம்பாமல் உங்களுடைய சொந்த முயற்சியை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களும் இரவு நேரங்களில் சக்தி அதிகங்க. அது மட்டும் இல்லாம இரவில் வாகனம் ஓட்டுவது தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை செய்யுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்மசனி காலத்தில் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதி இது. அதனால் உடல் நலன்ல பிறருடன் பழகுவதிலையும் அதேபோல் வெளியூர் பயணங்களின் போது ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.